சுக்கிர தசை வந்துருச்சுடா, யோகம் அடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பழமொழி இருக்கு, குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்காகன்னு இன்னொரு பழமொழி இருக்கு. ரெண்டு பழமொழி இருக்கு. பாரம்பரியத்தில் என்ன சொல்றாங்க, ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் அந்த கிரகத்தினுடைய நற்பலன்கள் நடக்கும்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் நடக்கிறது இல்ல யதார்த்தத்துல. சார், ஒரு ஜாதத்துல எனக்கு சுக்கிரன் பலமானவர்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு சார், எனக்கு அடுத்த மாசம் சுக்கிர தசை ஆரம்பிக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சு வைக்க போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் சுக்கிரன் பலமாச்சுன்னா பாசிட்டிவ் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, சுக்கிரன் பலமானாலும் பலம் இழந்தாலும் அதனுடைய நெகட்டிவா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை குழப்பி விடும். அப்ப நான் சொன்ன இந்த எல்லா நிலைகள்லையும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளை எடுத்து பாருங்க. அவங்க குடும்பத்துல வந்து நிதி சார்ந்த பணிகள் செய்வாங்க, டெக்ஸ்டைல் சார்ந்த பணிகள் செய்வாங்க. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் எல்லாத்தையும் லாஜிக்கலாக இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோட ரொம்ப ஆழமாக புரியக்கூடிய வண்ணத்தில் பிரித்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு மிக சிறந்த தலைப்பு. என்ன தலைப்புனா, சுக்கிர தசை வந்துருச்சுடா, யோகம் அடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பழமொழி இருக்கு, குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்காகன்னு இன்னொரு பழமொழி இருக்கு. ரெண்டு பழமொழி இருக்குது. அப்ப இந்த சுக்கிர தசை என்பது என்ன செய்யும், அல்லது இந்த சுக்கிரன் நல்ல இடத்துல வேலை செய்யும், கெட்ட இடத்துல இருந்தா வேலை செய்யும் சொல்றாங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், இது வந்து எத்தனாவது அதிபதி, எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா இந்த தசை நல்லது பண்ணணும், இந்த புத்தி நல்லது பண்ணணும் சொல்றாங்க. பொதுவாகவே தசா புத்திகளை கடந்து போனதுக்கு அப்புறமா சாதாரண ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் நீசமா இருந்தாலோ, அல்லது சுக்கிரன் பவரா இருந்தாலோ, சுக்கிரன் வந்து இன்னும் நிறைய பலங்கள் இருக்கு, இந்த பலங்கள்லாம் அடைஞ்சாலோ இந்த ஜாதகருக்கு வந்து யோகங்கள் அடிக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல எப்படி இருந்தா என்னென்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா புரியக்கூடிய வகையில பேசலாம். நம்ம எப்படி ஒரு ஜாதகத்துல கிரக காரகங்களை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த ஜோதிடத்துக்குள்ள ஒரு பேசிக் கான்செப்ட் வச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜோதிட முறையினுடைய கல்வி முறைக்காக, அதாவது வந்து எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு காமன் லாஜிக். இதுல வந்து இந்த கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, 12 கட்டங்கள்ல மேச ராசி என்றது ஒரு ராசியை வந்து லக்னம்னு சொல்றாங்க. இது லக்னம் வந்து யாருக்கு அப்படின்னா காலத்துக்கு லக்னம். இதுல இருந்து என்னத்தை பிரிச்சு எடுக்கிறாங்கன்னா, ஒரு கிரகத்தையோ ஒரு பாவத்தையோ எப்படி புரிந்து கொள்வதுன்றதான் பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்ப கால புருஷ தத்துவம் அந்த லக்னத்திற்கு, மேச லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி. அந்த ராசியினுடைய அதிபதியாக சுக்கிரனை வச்சிருக்காங்க. அப்ப பாவத்துக்குள்ள போகும்போது 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தனுஸ்தானம், இது தனஸ்தானம். தனம் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தையும் செல்வ செழிப்பையும் சொல்வது. மொத்தம் 3 இடங்கள் தான். அதுல முக்கியமான இடம் 11ஆம் இடம் வந்து லாபத்தை குறிப்பது. நீங்க வந்து முயற்சி எடுத்தா தான் லாபம். 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை குறிப்பது. அது வந்து அதாவே வருது. இந்த 2ஆம் இடம் என்பது தான் நீங்க வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஆதாயங்களை குறிப்பது. அதனால பொதுவாகவே சுக்கிரனை வந்து செல்வமாக, தனமாக, செழிப்பாக குறிப்பிடுறாங்க. அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாரம்பரிய அஸ்ட்ராலஜியில் வேர்ல்டு வைஸ் வந்து இந்த செகண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த பாவம் வந்து செல்வ செழிப்பை குறிப்பிடுது. அதுக்கப்புறமா குடும்ப நிலவரங்களை குறிப்பது, அது ஒன்று. அதுக்கடுத்து 7ஆம் அதிபதியாக, காலபுருஷ தத்துவத்தினுடைய 7ஆம் வீடாக துலாம் வருகிறது. அந்த துலாம் வீட்டினுடைய அதிபதியாக மறுபடியும் சுக்கிரனே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கக்கூடிய நம்மளுடைய அனுபவம் என்பது பிறரை சார்ந்துதான், பணத்தை சார்ந்துதான், பிறருடைய உயிரை சார்ந்துதான், பிற உறவை சார்ந்துதான்ற அடிப்படையில் நாம் அனுபவிக்கக்கூடிய பணமும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசாபாசங்களும் மோகம் இதெல்லாம் சேர்த்து 7ஆம் இடத்துக்கு போய் நிற்குது. அப்ப 2ம் சுக்கிரன் 7ம் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அபிலாசைகளை வெளிப்படுத்தக்கூடிய, டிசைர் ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய, ஆசைகளை அனுபவிக்கக்கூடிய, அப்ப புலன் இன்பம் எல்லா இன்பங்களையுமே வந்து வெளிப்படுத்தக்கூடியது இந்த சுக்கிரன் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டான். சரிங்களா? இப்போ வந்து காரகம் அப்படின்றது பாவ காரகம் சொல்றாங்க. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் ஜோசியர் சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி 1ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கும் ஒவ்வொரு காரகங்கள் இருக்கு. காரகங்கள்னா அது எதை குறிக்க போகுதுன்றது. அதே போலவே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரகங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் சுக்கிரன் என்ற கிரகம் மனிதனுடைய ஆசாபாசங்களினுடைய, அபிலாசைகளினுடைய, இந்த மோகத்தினுடைய, செழிப்பினுடைய தன்மையை குறிக்கிறது சுக்கிரன். அப்ப இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் எதுவுமே ஆகலை சார், பவர் ஆகலை, ஆட்சி ஆகலை, உச்சமாகலை, நீசமாகலை, வக்ரமோ பரிவர்த்தனையோ அஸ்தம் எதுவுமே ஆகலை, அமைதியாக இருக்குது அப்படின்னா அந்த சுக்கிரன் எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்யவில்லைன்னா அந்த சுக்கிரனுடைய பண்புகளை ஜாதகர் யதார்த்தமாக அனுபவித்து விட்டு யதார்த்தமாக கடந்து செல்கிறார். ஒருவேளை ஒரு ஜாதகத்தில்
சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால், ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தா பாரம்பரியத்தில் என்ன சொல்றாங்க, ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் அந்த கிரகத்தினுடைய நற்பலன்கள் நடக்கும்னு சொல்றாங்க. அப்படி எதுவும் நடக்கிறது இல்ல யதார்த்தத்துல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சுக்கிரன் ரிஷப ராசியிலயோ துலா ராசியிலயோ யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 29 வயசு ஆயிரும். நீங்க வந்து சுக்கிரன் ஆட்சி பெற்று தான் நல்லதுதான் நடக்கணும். கல்யாணம் ஆக 29 வயசு ஆயிரும். அவர் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், அவருக்கு எந்த தசாபுத்தி வேணாலும் நடக்கலாம். அந்த சுக்கிரன் வந்து எத்தனாவது வீட்டு அதிபதியா வேணாலும் இருக்கலாம், யாரு சாரத்துல வேணாலும் இருக்கலாம். அவர் வந்து ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ ஆட்சி பெற்று இருந்தால் கண்டிப்பாக 29 வயசு வரைக்கும் இழுத்துட்டு போயிரும் கல்யாணம். ஒருவேளை முன்னால பண்ணா லவ் மேரேஜோ அல்லது ரொம்ப நெருங்கின உறவுக்காரங்களே தான் பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்றாங்க பாரம்பரிய நூல்கள்ல, ஒரு கிரகம் உச்சமானால் அவன் அந்த தேசத்தினுடைய அதிகாரி ஆவான், 2 கிரகம் உச்சமானால் நாட்டினுடைய தலைவன் ஆவான், 3 கிரகம் உச்சமானால் அந்த நாட்டை கட்டியாளக்கூடிய சக்கரவர்த்தி ஆவான்னு சொல்லிட்டு உச்சத்துக்கு பலன் சொல்றாங்க. அப்ப சுக்கிரன் உச்சமானா அதே மாதிரி ஆகணுமா இல்லையா? சுக்கிரன் உச்சமானவங்களும் பாருங்க 30-32 கல்யாணம் வருது. அப்ப சுக்கிரன் உச்சமாகி அதை என்ன செஞ்சிருக்கணும், 18 வயசுல ஆக்கி வச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப சுக்கிரன் உச்சமானவங்க எல்லாத்துக்குமே கல்யாண வாழ்க்கை சிக்கலாக மாறுகிறது. ஒண்ணு யாரையாச்சும் கூட்டு ஓடி போயிடுறது, இல்லைன்னா குடும்பத்தை எடுத்து காதல் திருமணம் பண்ணிக்கிறது, இல்லைன்னா ரொம்ப நெருங்கின உறவை திருமணம் பண்ணிக்கிறது, இல்லாட்டினா 29-30க்கு மேலே கல்யாணம் பண்ணுறது. அப்போ சுக்கிரன் உச்சமானாலும் அதே சுக்கிரன் உச்சம் அப்படின்னா நீசம் அப்படி எப்படி சார் அப்படின்னா நீசமும் அதே பலன் தான். அப்போ உச்சமும் நீசமும் ஆட்சியும் ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை பாதிக்கிறது. சார் என்ன சார் சுக்கிரன் நல்லா இருக்குங்கிறாங்க, அதை போய் திருமண வாழ்க்கை செக் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கும். உச்சம்னா என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கிற மீன ராசியில சுக்கிரன் தான் உச்சம், கன்னி ராசியில சுக்கிரன் தான் நீசம், ரிஷபத்திலையும் துலாத்திலையும் சுக்கிரன் தான் அது ஆட்சி பலம் பெற்றிருக்குன்னு அர்த்தம். இந்த இடங்கள்ல சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டீங்கன்னா கப்புன்னு சொல்லிடலாம், இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நிம்மதி இல்லை அல்லது தாமதம். சார் ஒரு ஜாதகத்தில் எனக்கு சுக்கிரன் பலமானவர்னு ஒரு ஜோசியர் சொன்னார் சார், எனக்கு அடுத்த மாதம் சுக்கிர தசை ஆரம்பிக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னா உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் தசை ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு யோகம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிர தசையில் எழுதி வச்சுக்கோங்க. சுக்கிர தசையில் இல்லைனா இதுக்கு முன்னாடி நடந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கும். அதே போல் யாரையாச்சும் நம்பி பணத்தை கொடுத்து அந்த பணத்தை நீங்கள் இழந்து அந்த பணத்துக்கு வட்டியையும் முதலையும் நீங்களே கை போட்டு காசு கட்டுற மாதிரி ஆகி போயிடும். அப்போ பணங்களால் ஏமாற்றம், முதலீடுகளில் ஏமாற்றம், குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை இந்த சுக்கிர தசை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதுபோல சுக்கிரன் என்ற கிரகத்தினுடைய உறுப்பு காரகங்கள், கண்ணு வந்து சுக்கிரன். யாருக்கெல்லாம் சுக்கிர தசை சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கோ, சுக்கிரன் நான் சொல்லக்கூடிய அதிகாரமாக இருக்கக்கூடிய ஆட்சி, உச்சம், நீசம், அதுக்கப்புறம் வக்ரம், பரிவர்த்தனைலாம் இருக்கோ, அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு கொத்த கண்ணு மட்டும் தெரியாமல் போயிடும், இல்லைனா இவருக்கே ஒரு கண்ணு ஆப்ரேஷன் ஆகி போயிடும். அப்போ கண்ணு, பெண்களுக்கு கர்ப்பப்பை, அதே மாதிரி சுகர், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சுக்கிரன் இருந்தாலே வந்துடும். அப்போ நீங்கள் சுக்கிரன் பலமாக இருக்குன்ற அடிப்படையில் சுக்கிரன் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா சுக்கிரனுடைய எல்லா காரகங்கள்லையும் சுக்கிரன் கை வச்சு உங்களுக்கு ஒரு குறையை ஏற்படுத்தி விட்டு குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுடைய பிரச்சனையாக, உங்களுடைய துன்பமாக நீங்கள் தேடக்கூடிய ஒரு பொருளாக சுக்கிரன் ஆகிவிடும். எது சுக்கிரன் பலமாச்சுன்னா, நிறைய பேர் சுக்கிரன் பலமாச்சுன்னா பாசிட்டிவ் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, சுக்கிரன் பலமானாலும் பலம் இழந்தாலும் அதனுடைய நெகட்டிவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை குழப்பி விட்டுரும். அதனால் சுக்கிர தசை வந்தாலோ, சுக்கிரன் உச்சமாக இருந்தாலோ, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தாலோ பலம்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் யாரோடையாச்சும் பரிவர்த்தனை ஆகிருந்தாலும் அது யோகம் கிடையாது, அது வந்து சின்ன சிக்கலை தான் கொடுக்க போகுது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மட்டும் இல்லை, எந்த கிரகமுமே ஆட்சி பெற்றோ, உச்சம் பெற்றோ, நீசம் பெற்றோ, பரிவர்த்தனை பெற்றோ அல்லது வக்ரம் பெற்றோ சந்தியிலே இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்தை மொத்தத்துக்கும் தும்சமாக்கிடும். குறிப்பாக உறவு காரகங்கள். இப்போ சுக்கிரன் எந்த உறவை குறிக்குது, கூட இருக்கக்கூடிய மனைவியை, பெண் உறவை குறிக்கிறது. அப்போ அந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து இவ்வளோ பவராச்சுன்னா அந்த பெண்ணுடன் இவர் சேர்ந்து வாழ்வதில் அந்த பெண்ணு பவராயிடுறாங்க, இவரால் அங்கே போய் சேர்ந்து வாழ முடியாது. அப்போ சுக்கிரன் உச்சமோ நீசமோ அல்லது பலம், நீங்கள் என்ன பலம் வேணாலும் எடுத்துக்கங்களேன், அப்படி எந்த வகையில் பலம் அடைஞ்சாலும் அந்த சுக்கிரனினால் வரக்கூடிய, சுக்கிரனுடைய காரகத்தின் வழியாக வரக்கூடிய மிகப்பெரிய துன்பங்களை அவர் அனுபவிப்பார். சார் என்ன சார் வெறும் துன்பமாகவே சொல்கிறீங்க அப்படின்னா என்ன பாசிட்டிவ்னா, அந்த ஜாதகர் இந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய தொழில்கள் வழியாக சக்ஸஸ் ஆவார். அப்போ நான் சொன்ன இந்த எல்லா நிலைகள்லையும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளையும் எடுத்து பாருங்கள். அவங்க குடும்பத்தில் வந்து நிதி சார்ந்த பணிகள் செய்வாங்க, டெக்ஸ்டைல் சார்ந்த பணிகள் செய்வாங்க, அழகு, ஆடம்பரங்கள், விளம்பரங்கள் பணிகள் செய்வாங்க. அதே மாதிரி இந்த பாத்திரங்கள், அதுக்கப்புறமா வந்து நகைகள், அதுக்கப்புறமா ஆபரணங்கள், ஆடைகள், இதெல்லாம் செய்வாங்க. பணத்தை வச்சு செய்யக்கூடிய பேங்கிங் டொமைன், வட்டிக்கு விடுறது, இந்த மாதிரி தொழில்கள் செய்வாங்க. அப்போ தொழிலும் அதான் ஆயிரும், நோயும் அதான் ஆயிரும், உறுப்புகளில் பிரச்சனையும் அதான் ஆயிரும். இவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருந்தாலோ, மார்க் விழுந்தாலோ, தழும்புகள் விழுந்திருந்தாலோ, கண்ணில் எதெல்லாம் சுக்கிரன் குறிக்குதோ அங்கெல்லாம் மார்க் விழுந்துடும். அப்போ என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பவர் ஆனால்
அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுகள், அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறுப்புகள், அந்த கிரகம் குறிக்கக்கூடிய நோய்கள், அந்த கிரகம் குறிக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே இந்த ஜாதகருக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற எந்த பாகுபாடும் கிடையாது. மொத்தத்துக்கு விக்ரமாதித்யன் தோல்ல ஏறி உட்கார்ந்த அந்த வேதாளம் போல இந்த சுக்கிரன் உங்க தோல்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா முடியை பிச்சு பிச்சு எடுத்துரும். உடனே நீங்க வந்து சுக்கிரன் பலமா இருக்கு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காதீங்க, கவனமா இருங்க. சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ ஆரம்பிச்சா கண்டிப்பா உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போவாங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய தகவல்களை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.